Welcome students, this is our social class for 7th standard, civics lesson 1, state government. In this last class we have seen about upper house and lower house and who is MLA and MLC, isn't it? So MLA ஆகணும் அப்படின்னா ஸோ எவ்வளோ ஏஜ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், ஸோ இதை மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. Now we are going to see the continuous remaining part. Amar, oh, now can you please tell me the powers and functions of governor and chief minister? ஸோ டீச்சர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அந்த அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ், ஸோ அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் என்ன பண்ணிட்டாங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அமர்கிற பாய் வந்து கேட்குறான், ஸோ இந்த கவர்னரோட ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் அவங்களோட பவர், ஓகேவா, ஸோ அவங்களுக்கு என்னென்ன அத்தாரிட்டிலாம் இருக்குது, நெக்ஸ்ட்டு சீஃப் மினிஸ்டரோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத கேட்குறான். டீச்சர், ஷுர், த கவர்னர் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஓகேவா. ஸோ இது ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட் தான். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கான ஒரு உண்மையான லீடர் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான், ஓகேவா, சிஎம் தான். ஸோ பட் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டு யார் அப்படின்னா நம்ம கவர்னர் தான். நெக்ஸ்ட்டு, கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஹீஸ் ஹேஸ் எனாமஸ் பவர், ஓகேவா. ஸோ கவர்னர் தான் அந்த ஸ்டேட்டோட ஹெட்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டு. பட் அவருக்கு வந்து நிறைய என்ன இருக்குது, எனார்மஸ் பவர், சரியா. அவருக்கு வந்து நிறைய அத்தாரிட்டி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அண்ட் அத்தாரிட்டி நிறைய இருக்குது, பவர் இருக்குது. ஆல் த அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கேரிட் ஆன் இன் ஹிஸ் நேம். ஹீ இஸ் த சான்சலர் ஆஃப் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இன் த ஸ்டேட், ஓகேவா. ஸோ எல்லா அதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதில் யார் சைன் இருக்கணும், கண்டிப்பாக நம்ம கவர்னரோட சைன் இருக்கணும். ஸோ கவர்னரோட சைன் இருந்தால் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவர் வந்து அதாவது நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே சான்சலர், ஓகேவா. ஸோ சான்சலர் இவங்க தான். நெக்ஸ்ட்டு, ஆல் பில்ஸ் பிகம் law only after his assent. He appoints important official of the state government such as Advocate General, Chairman and members of State Public Service Commission, State Election Commissioner, Vice Chancellor of State Universities, etc. ஓகேவா. ஸோ இவர் வந்து நிறைய போஸ்ட்டில் உள்ளவங்கள என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய போஸ்ட்டில் உள்ளவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறவங்க யாருன்னா நம்மளோட கவர்மெண்ட் தான், ஓகே, இந்த கவர்னர் தான். ஸோ அதில் யாரெல்லாம் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல், ஓகேவா. ஸோ ஹைகோர்ட்டில் இருக்க அட்வொகேட் ஜெனரல். நெக்ஸ்ட்டு சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் உள்ள சேர்மன்ஸு மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் தான். நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ஹெட் யார் தான், கவர்னர் தான். பட் வைஸ் பிரசிடெண்ட், வைஸ் சான்சலர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா கவர்னர் தான், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, the chief minister is the real executive head of the state administration, ஓகேவா. ஸோ ஒரு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ரியல் லீடர் யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான். பட் கவர்னர் வந்து சும்மா பேரளவுக்கு தலைவர், ஓகேவா. ஃபஸ்ட்டு ரியலாக யார் ஸ்டேட்டுக்கு லீடர் அப்படின்னா நம்ம சிஎம் தான். நெக்ஸ்ட்டு, he allocates the portfolio among the ministers, ஓகேவா. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தந்த மினிஸ்டர்ஸ்க்கு இந்தந்த கான்ஸ்டிடியூயன்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட போர்ட்ஃபோலியோஸ் எல்லாத்தையும் அவங்க கையில் இருக்கும். The councils of ministers are collectively responsible the state legislature, ஓகேவா. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படின்னா டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்.
ஆல் த மினிஸ்டர்ஸ் ஒர்க் அஸ் த டீம் அண்டர் த சீஃப் மினிஸ்டர். இப்போ எல்லா மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏவும் யார் கூட ஜாயின் பண்ணி சீஃப் மினிஸ்டருக்கு கீழே எல்லாரும் ஜாயின் பண்ணி ஸ்டேட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா. The chief minister formulates programs and policies for the welfare of the people of the state. ஓகேவா. ஒரு ஸ்டேட்டில் எம்எல்ஏஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க நிறைய ப்ரோக்ராம் போடுவாங்க. நிறைய பாலிசிஸ் போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் உள்ள பீப்புள்ஸோட வெல்ஃபேர்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, நல்லதுக்காக அவங்க செய்வாங்க. The council of ministers is collectively responsible to the legislative assembly of the state. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட தான் இருக்குது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்ககிட்ட தான் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது தான். The three main organs of government are the legislative, executive and judiciary. ஓகேவா. ஸோ ஒரு கவர்மெண்ட்டோட த்ரீ மெயின் பார்ட்ஸே என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டமன்றம் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ், நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி. The legislative branch makes law. ஓகேவா. ஸோ லெஜிஸ்லேட்டிவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லா ஏற்றுவாங்க. ஓகேவா. ஸோ என்னென்ன சட்டங்கள்லாம் போடணுமோ அது எல்லாத்தையும் போடுறது எங்கே அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவில். அந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சஸ் என்ஃபோர்ஸஸ் த லா. ஓகேவா. ஸோ அந்த லா எல்லாமே நடக்குதா, கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றது யாரோட ஒர்க் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அண்ட் த ஜுடிஷியரி இன்டர்பிரட்ஸ் த லா. ஓகேவா. ஸோ அது கரெக்டாக நடக்குதா, அப்படி கரெக்டாக நடக்கலைன்னா ஏன் நடக்கலை அப்படின்னு கொஷின் பண்ணுறது யாரோட ஒர்க் அப்படின்னா ஜுடிஷியரியோட ஒர்க். ஜுடிஷியரி ஆர் யூ சேயிங் அபவுட் த கோர்ட்ஸ் டீச்சர். ஓகேவா. ஸோ ஜுடிஷியரி சொல்லிட்டீங்க. ஸோ கோர்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஹை கோர்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா, நந்து அப்படிங்கிற கேர்ள். Teacher, yes, the High Court or the highest judicial organ at the state level. ஒரு state levelல highest court என்ன அப்படின்னா high court தான். ஓகேவா. It is an independent body. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டான பாடி. யாருமே இதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ரூல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. ஸோ யாருமே இது மேலே அத்தாரிட்டி செலுத்த மாட்டாங்க ஜுடிஷியரி மேலே. இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆனது. ஓகேவா. ஸோ இண்டிபெண்டாக தான் என்ன ஆகும், ஒர்க் பண்ணுவாங்க. ஆஸ் பர் அஸ் த கான்ஸ்டிடியூஷன் தெர் ஷால் பி ஹை கோர்ட் இன் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன உண்டு அப்படின்னா ஹை கோர்ட் உண்டு. ஓகேவா. த ஸ்டேட் ஹை கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ். ஓகேவா. இந்த ஸ்டேட்டோட ஹை கோர்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு அதர் ஜட்ஜஸும் இருப்பாங்க. The number of judges in the high court is not uniform and fixed. ஓகேவா. ஸோ ஃபிக்ஸ்டு நம்பரில் இருக்க மாட்டாங்க, நாட் யூனிஃபார்ம், அதாவது ஸோ இவ்வளோ நம்பர் தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஓகேவா. President appoints the chief justice and can hold office until the completes the age of 62 years. ஓகேவா. ஸோ இந்த கோர்ட்டில் உள்ள ஹை கோர்ட்டில் உள்ள அந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த தலைமை நீதிபதி, அவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா நம்மளோட பிரசிடெண்ட். ஓகேவா. இந்தியன் பிரசிடெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீஃப் ஜஸ்டிஸ் எவ்வளோ இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா 62 இயர்ஸ் வரைக்கும், 62 ஏஜ் வரைக்கும் என்ன பண்ணலாம், அவங்க ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஹை கோர்ட் தெர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் ட்ரைபியூனல்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ஹை கோர்ட்டை தவிர நிறைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தென்காசியில் கோர்ட் இருக்குது, அம்பையில், நெக்ஸ்ட்டு திருநெல்வேலியில். ஸோ அப்படி கோர்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரைபியூனல்ஸ். ஓகேவா. ட்ரைபியூனல்ஸ் மீன்ஸ் தீர்ப்பாயம். ஓகேவா. ஸோ கோர்ட்டுக்கு பதிலாக இருக்குது. இந்த என்ஷோர் ஜஸ்டிஸ் டு த பீப்புள் வித்தவுட் எனி பயாஸ். Apart from this, family courts are established to settle disputes relating to marriage and family affairs. ஓகேவா. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த ட்ரைபியூனல்ஸை தவிர்த்துட்டு நிறைய ஃபேமிலி கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியில் நடக்கிற ப்ராப்ளம்ஸு, மேரேஜ் ரிலேட்டட் ஃபேமிலி அஃபேர்ஸாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக, ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஃபேமிலி கோர்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோக் அடாலட் பீப்புள்ஸ் கோர்ட். ஓகேவா. ஸோ லோக் அடாலட் மீன்ஸ் பீப்புள்ஸ் கோர்ட் ஆல்சோ ஹேவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு செட்டில் டிஸ்பியூட் த்ரூ கான்சிலேஷன் அண்டு காம்ப்ரமைஸ். ஓகேவா. ஸோ இந்த லோக் ஆயத்த பீப்புள் கோர்ட் வந்து எங்கே நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க,
எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட பீப்புள்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன். திஸ் டாபிக் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர். தேங்க்யூ வெரி மச் டீச்சர். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. டீச்சர், thank you children. A cultural program is being allotted to our class for the inaugural function. So let us think we have to practice and perform well. ஓகேவா? ஸோ டீச்சர் சொல்கிறாங்க, ஸோ இது எதில் ஸ்டார்ட் ஆனது? ஸோ அவங்க ஸ்கூலில் ஒரு நியூ பில்டிங் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்கு சீஃப் கெஸ்ட் யார் வராங்க, ஒரு எம்எல்ஏ வராங்கன்னு சொல்லி, ஸோ அதிலிருந்து இவ்வளோ இதுவும் நம்மளால் என்ன தெரிஞ்சுக்கணும் முடிஞ்சு இல்லையா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்டு நம்ம கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பெர்ஃபார்ம் வெல் அப்படின்னு டீச்சர் முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன ஆகிடுச்சு, ஃபினிஷ்ட். Now we are going to see the homework. So let's see the book back answers. Choose the correct answer. What is the minimum age for becoming a member of state legislative council? So state legislative council la member இருக்கணும் அப்படின்னா minimum year age எவ்வளோ இருக்குன்னா 30 years. ஓகேவா? Next, how many states does India have? ஓகேவா? ஸோ 29 states. ஓகேவா? ஸோ நம்ம புக்கில் வந்து 29 ஸ்டேட்ஸ்னு கொடுத்துருக்கு. பட் நவ் இந்த இந்தியா ஹேவ் 28 ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ 7 யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இருக்கிறது 9 யூனியன் டெரிட்டரிஸ். பிகாஸ் இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட்டாக இருந்தது, என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் டிவைட் பண்ணி அது 2 யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால தான் நவ் வி ஹேவ் 28 ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. பட் உங்களுக்கு புக்கு பிரகாரம் கொடுக்கறது வந்து 29 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு ரைட் என்ன 29 தான். ஓகேவா? த வேர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு government departments in the states legislative assembly both A and B. The answer is both A and B. ஓகேவா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எதெல்லாம் சொல்லுது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் த ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நெக்ஸ்ட்டு, த ஓவரால் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இன் த ஸ்டேட் இஸ் த டேஷ். ஸோ கவர்மெண்ட், இந்த ஓவரால் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யார் அப்படின்னா பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். Prime Minister is the answer. Who appoints a Chief Minister and other ministers? So Chief Minister and other minister appoint பண்ணுறவங்க யார், President, Prime Minister, Governor, Election Commissioner. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, கவர்னர் தான். நெக்ஸ்ட்டு, who becomes the Chief Minister? Leader of the majority party, leader of the opposition party, both none. ஓகேவா? ஸோ மெஜாரிட்டி பார்ட்டியில் உள்ள லீடர் சீஃப் மினிஸ்டரா, ஆர் ஆப்போசிஷன் பார்ட்டியில் உள்ளவங்க லீடரா சீஃப் மினிஸ்டரா அப்படின்னா, ஸோ மெஜாரிட்டி யார் ஜெயித்தாங்க அவங்க தான், அந்த அதில் உள்ள லீடர் தான் யார், சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு 7th one, what are the 3 branches of the state government? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் 3 branches, மேயர், கவர்னர், எம்எல்ஏ, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், village, city, state, legislative, executive, judiciary. So the answer is legislative, executive and judiciary. Fill in the blanks. The governor is appointed by the dash. So governor yaar appoint பண்ணுவா, very good, president of India. Okay va, president of India. The second one is the leader of the majority party is appointed as the dash in the state assembly. ஓகேவா? ஸோ ஒரு மெஜாரிட்டி பார்ட்டி வின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அவங்களோட லீடரை எதுவாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், த சீஃப் மினிஸ்டர். டேஷ் இஸ் த ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆர்கன் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டோட ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆர்கன் யார் அப்படின்னா இந்த ஹை கோர்ட். ஓகேவா? எம்எல்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நெக்ஸ்ட்டு, dash is the particular area form where all the voters living there choose their representatives. ஓகேவா? ஸோ எலக்டோரல்
கான்ஸ்டிடியூவன்சிஸ் ஓகேவா. ஸோ அந்தந்த தொகுதியிலலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஓட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அந்த ஓட்டர்ஸ் the elected representatives who are not the member of ruling party are called dash. ஸோ அந்த வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த ரூலிங் பார்ட்டிக்கு நெக்ஸ்ட்டு யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்கள என்ன சொல்லுவாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டி ஓகேவா, ஆப்போசிஷன் பார்ட்டி. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். எம்எல்ஏஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெம்பர் யார், எம்எல்ஏஸ். கவர்னர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஓகேவா. சீஃப் மினிஸ்டர் லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி. மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடர் யார், எஸ் சீஃப் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு யூனியன் டெரிட்டரிஸ் எத்தனை, 7. ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் செக்ரிட்டேரியட் ஓகேவா. ஸோ தமிழ்நாடோட செக்ரிட்டேரியட் எங்கே இருக்கா, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் இருக்குது ஓகேவா. ஸோ அதுதான் அந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட தமிழ்நாடோட செக்ரிட்டேரியட், தட் மீன்ஸ் தலைமைச் செயலகமாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்சிடர்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், ஸ்ட்ரிக் த appropriate ஆன்சர் ஓகேவா. டு பிகம் a governor, 1 should be in the citizen of India, should have completed 25 years of age, should have sound mind, should not hold any office or profit. ஸோ இதில் கவர்னருக்கு வேண்டிய பதவி, அதாவது தகுதி எல்லாமே ஏசிடி, பி கிடையாது ஓகேவா. அவங்களுக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், பட் இங்கே 25 இயர்ஸ்னு கொடுத்துருக்கு ஓகேவா. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எம்எல்ஏ ஆர் டுகெதர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒர்க்கிங் ஆஃப் த கவர்மெண்ட் ஓகேவா. ஸோ எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க, அந்த சிஎம்மோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அந்த கவர்மெண்ட்டுக்காக. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஆல் த எம்எல்ஏஸ் ஆஃப் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹூ do not belongs to the ruling party are called opposition. ஸோ இதுவும் ட்ரூ. எம்எல்ஏஸ் ஆர் நாட் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள். ஸோ எம்எல்ஏ பீப்புளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. திஸ் இஸ் ஃபால்ஸ் ஓகேவா. அவங்க எந்த கான்ஸ்டிடியூவன்சியில் வின் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு யார் தான் ரெப்ரசன்டேட்டிவ், எம்எல்ஏ தான். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் மீனிங் ஆஃப் bicameral legislature ஓகேவா. இட் மீன்ஸ் there are the cameras in the legislature. It means that the legislature has men and women members. It means that there are 2 houses like upper house and lower house. It means the governor leader of the over members of the legislature. ஸோ இதில் எதுவுமே ரைட் கிடையாது, சி மட்டும்தான் ரைட். இட் மீன்ஸ் that there are 2 houses like upper house and lower house. இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு assertion reason. India has federalist system of government. Reason, according to our constitution, power is divided between central and state government ஓகேவா. ஸோ அதாவது இந்தியாவில் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஏன்னா அதாவது அந்த பவரை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாதி டிவைட் பண்ணிக்கிடுவாங்க ஓகேவா. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன் ஏ ஓகேவா. ஸோ ஏ கரெக்டு. ரீசன் என்ன பண்ணுது, அசஸனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு answer in 1 or 2 sentences. What are the qualification become the governor of the state? ஸோ ஒரு ஸ்டேட் கவர்னராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் இருக்குது. A person to be eligible to the post of governor should be a citizen of India, should have complete 35 years of age, should have sound mind and should not hold any public office or பப்ளிக் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ அவங்க ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும் ஓகேவா. ஃபாரின்லேருந்து வந்தவங்களெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கவர்னராக அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் என்ன இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும். அவங்க சவுண்ட் மைண்ட் உள்ளவங்களும் அவங்களோட மைண்டில் இருக்கிறத சொல்ல தெரிஞ்சவங்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஷுட் நாட் ஹோல்ட் எனி பப்ளிக் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், எந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்லேயும் அவங்க இருக்கக்கூடாது. Who are all called oppositions? யார் ஆப்போசிஷன் அப்படின்னா, all the MLAs of other political parties
who do not belongs to the ruling party are called opposition party. ஓகேவா? ஸோ இதிலே எல்லா மெம்பர்ஸும் எம்எல்ஏஸும் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் இதுவும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரூலிங் பார்ட்டி கிடையாது, அந்த ரூலிங் பார்ட்டிக்கு ஆப்போசிட் பார்ட்டி தான் என்னது, ஆப்போசிஷன் பார்ட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் அ நோட் ஆன் லோக் அடால்ட். ஓகேவா? லோக் அடால்ட்னா Lok adult people courts also have been established by the government of India to settle disputes through conciliation and compromises. Lok adults have been given statutory status under the Legal Service Authorities Act 1987. ஓகேவா? ஸோ லோக் அடால்ட் அப்படிங்கிறது பீப்புள் கோர்ட். Next, what is constituencies? Political parties nominate their candidates to each constituency. All the people residing in the constituency who has completed 18 years of age cast their vote. ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டிடியூன்சி மீன்ஸ் எந்தெந்த எம்எல்ஏ எந்தெந்த தொகுதியில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த தொகுதிக்கு தான் என்னென்ன கான்ஸ்டிடியூன்சி. ஓகேவா? ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸையும் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சியில் என்ன பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சரௌண்டிங்ஸில் உள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசி ஒரு கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னா தென்காசி கான்ஸ்டிடியூன்சியில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து ஒரு பீப்புளை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, ஒரு கேண்டிடேட்டை நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன அந்த தென்காசி கான்ஸ்டிடியூன்சியில் உள்ளவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. ஓகேவா? 5th question, who appoints the chief minister and other ministers? ஓகேவா? சீஃப் மினிஸ்டர் அதர் மினிஸ்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? The chief minister is appointed by the governor who also appoints the other minister on the advice of the chief minister. ஓகேவா? ஸோ சீஃப் மினிஸ்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? கவர்னர் தான். நெக்ஸ்ட்டு சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் மூலமாக அட்வைஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான அதர் மினிஸ்டர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் வித் த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? The council of minister collectively responsible to legislative assembly of the state. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? டுடே ஐ ஹாவ் டு ஸ்டடி த ஒன் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒன் வேர்ட்ஸ் கைண்ட்லி study. ஓகேவா? and question answers also. ஓகேவா? answer in a sentence you have to study and write one time in question answers only. Study one words. ஓகேவா? kindly send your homework through the Lead School app. ஓகேவா? thank you children.